ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ. இன்னைக்கு நம்ம சிதம்பரத்தினுடைய மகிமைகள் பற்றி தான் பேச போகிறோம். ஒரு தடவை பிரம்மா தேவலோகத்தில் யாகம் ஒன்று நடத்தியிருக்காரு. அதுக்காக தில்லைவாழ் அந்தணர்கள் 3000 பேரையும் சத்தியலோகத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்கார். தில்லையில் இருந்து நடராஜரினுடைய திருநடனத்தை பார்க்கறத விடவும் அந்த யாகத்தில் எங்களுக்கு என்ன பெரிய பலன் கிடைச்சிட போகுது அப்படின்ட்டு அவங்க எல்லாம் கேட்டுடுறாங்க. அப்போ ஒலித்த நடராஜரினுடைய அசரீரியானது யாகத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லியும் யாகத்தினுடைய முடிவில் அங்கே நான் தோன்றுவேன் அப்படின்னு சொல்லுது. அப்படி அவர் தோன்றிய கோலம் ரத்னா சபாபதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கோலம். அந்த சிலை நடராஜர் சிலைக்கு கீழே அமைச்சிருக்காங்க சிதம்பரத்தில். தினமும் காலையில் 10 to 11 மணிக்குள்ள அந்த சிலைக்கு பூஜைகள் எல்லாம் செய்கிறாங்க. குறிப்பாக சிலைக்கு முன்புறமும் பின்புறமும் தீபாராதனை செய்கிறாங்க. மனிதர்களினுடைய உடல்லையும் மனசிலையும் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்துறதுல பல்வேறு பிரபஞ்ச சக்திகள் முக்கிய காரணங்களாக இருக்குது. ஆன்மீக சான்றோர்களினுடைய கருத்துப்படி பஞ்சபூத சக்திகள் தான் இந்த பூ உலகத்தில் மனிதர்களை நேரடியாக பாதிக்குதுன்னு சொல்கிறாங்க. காரணம் அந்த சக்திகளோட எல்லாருக்கும் இருக்கக்கூடிய நேரடியான தொடர்பு. அன்றாட வாழ்க்கையில் நம்ம இதை உணர்றோம் இல்லையா? இந்த 5 சக்திகளையும் மனிதனுடைய மகிழ்ச்சியான வாழ்வுக்கு துணை புரியக்கூடிய வகையில் இறை சக்தியின் பல்வேறு நிலைகளில் வெளிப்பட்டு மகான்கள் உணர்ந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அதை கோவில்களாகவும் அமைச்சிருக்கிறாங்க. அதில் ஆகாயம் அப்படிங்கிற 5வது சக்தியை குறிக்கக்கூடிய சிதம்பரம் தலம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அங்கே இருக்கக்கூடிய வியப்பான தகவல்கள் எல்லாம். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இதயம் இடப்பக்கமாக இருக்குது பார்த்தீங்களா? அதுபோல் இங்கே பொன்னம்பலம் இடப்புறமாக அமைச்சிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய கனகசபைக்கு வழி பிற கோவில்களில் இருக்கிற மாதிரி நேராக இல்லாமல் பக்கவாட்டில் இருக்குது. இங்கே 4 தூண்கள் 4 வேதங்களையும் பொன்னம்பலத்தில் இருக்கக்கூடிய 28 தூண்கள் 28 ஆகமங்களையும் குறிக்குதாம். இங்கே அமைச்சிருக்கக்கூடிய 64 மேற்பலகைகள் 64 கலைகளை குறிக்குது. அர்த்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய 6 தூண்கள் 6 சாஸ்திர அங்கங்களையும் அதனுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய மண்டபங்களில் இருக்கக்கூடிய 18 தூண்கள் 18 புராணங்களையும் குறிக்கிறதாக தத்துவ விளக்கங்களும் உண்டு. நடராஜர் தாண்டவமே ரொம்ப ஒரு அதிசயமானது, அற்புதமானது தான். நடராஜரினுடைய தாண்டவம் காஸ்மிக் டான்ஸ் அப்படின்னு வெளிநாட்டு அறிஞர்களால் ஒப்புமைப்படுத்தப்பட்டிருக்கு. பூமி பந்தினுடைய மையப்புள்ளியில் அமைஞ்சிருக்கிற இடத்துல சிதம்பரம் நடராஜர் கோவில் இருக்கிறதோட காந்த சக்தியினுடைய மையப்புள்ளியானது நடராஜரினுடைய கால் பெருவிரல்ல இருக்கிறதாகவும் சர்வதேச ஆன்மீக ஆராய்ச்சியாளர்கள் பல பேரும் குறிப்பிட்டிருக்கிறதாக சொல்றாங்க. நடராஜரினுடைய பஞ்ச சபைகளில் சிற்றம்பலமாக இருக்கக்கூடிய இந்த தலத்தில் நடராஜர் சன்னதிக்கு எதிரில் இருக்கக்கூடிய மண்டபத்தில் நின்றபடி பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த 3 பேரையும் ஒரு சேர நம்ம தரிசிக்க பண்ண முடியும். நடராஜர் சன்னதிக்கு பக்கத்தில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான கோவிந்தராஜ பெருமாள் தலம் அமைஞ்சிருக்கிறத பலரும் அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் சொல்லுவாங்க. சிவனுக்கும் சக்திக்கும் நடந்த போட்டி நடனத்தில் ஆடின தில்லை காளியினுடைய கோவில் நடராஜர் கோவிலுக்கு பக்கத்திலேயே இருக்கு. கிட்டத்தட்ட 51 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்ச பிரம்மாண்டமான சிவத்தலம் இது. சிறந்த கட்டடக்கலைக்கும் ஒரு எடுத்துக்காட்டு இந்த கோவில். சிதம்பரம் கோவிலை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். இங்க மூலவர் திருமூலநாதர் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். ஆனால் நடராஜர் தான் இங்க பிரதான மூர்த்தி. இங்க இருக்கக்கூடிய ஈசனை வழிபடுவோருக்கு மன நிம்மதி கிடைக்கிறதோட உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் தீர்றதாவும் ஐதீகம். குறிப்பாக கலைகளில் தேர்ச்சி பெற விரும்புகிறவங்க இந்த தலத்தை நடராஜரை பிரார்த்தனை பண்ணினால் அவங்க விரும்பின வண்ணம் சிறப்பான எதிர்காலம் அமையும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அது மாத்திரம் இல்லாமல் குழந்தை பாக்கியம் வேண்டவங்க, குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாருமே இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. சிதம்பரம் நடராஜரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சிதம்பரம் அப்படின்னாலே சிதம்பர ரகசியம் நம்ம பல காலமாக கேள்விப்பட்டுக்கிட்டே வரக்கூடிய ஒரு விஷயம். இங்கே இறைவன் நடராஜன்கிற உருவமாகவும் ஆகாயம்ங்கிற அருவமாகவும் ஸ்படிக லிங்கமாக உருவமாகவும் அருள்பாலிக்கிறார். சிற்சபையில் சபாநாயகரினுடைய வலப்பக்கத்தில் ஒரு சின்ன வாசல் ஒன்று இருக்கும். அந்த வாசலினுடைய திரையை லேசாக அகற்றிட்டு அங்கே ஆரத்தி காமிப்பாங்க. அதுக்கு உருவம்லாம் எதுவுமே இருக்காது. தங்கத்தால் செய்யப்பட்ட வில்வதள மாலை மட்டும் அங்கே தொங்க விடப்பட்டிருக்கும். அதாவது உருவம் எதுவுமே இல்லாமல் வில்வதளம் தொங்குறதுனுடைய ரகசியம் இறைவன் இங்கே ஆகாய உருவத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறது தான். ஆகாயத்துக்கு ஆரம்பமும் முடிவும் கிடையாது, அதை உணர மட்டுமே முடியும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தமே. சிதம்பர ரகசிய ஸ்தானத்தில் அம்மனுக்குரிய ஸ்ரீ சக்கரத்தையும் சிவனுக்குரிய சிவ சக்கரத்தையும் இணைத்து ஒன்றாக பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறதாகவும் ஒரு தகவலும் உண்டு. இந்த சக்கரத்தில் நடராஜ பெருமான் ஐக்கியமாகி தன்னுடைய ஆனந்த நடனத்தினால உலகை படைத்து காத்து மறைத்து அழித்து அருளி கொண்டிருக்கிறதாக ஒரு ஐதீகம் இருக்கு. ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ.